இந்த மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் அன்பில் அம்மாவுக்கு 30 நாளும் இங்கே இருக்க ஃபேமிலி அனைவரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் டிசைட் பண்ணி பூஜை கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம பூஜை கொடுத்துருக்கோம் அன்பில் அம்மாவுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்பில் அம்மா சக்தியை சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லணும். அவ்வளோ பவர்ஃபுல் அவங்க. எல்லை தெய்வம், காக்கும் தெய்வம், என்ன வேணாலும் சொல்லலாங்க அவங்கள. எங்கள் ஊரையே அவங்க தான் காப்பாற்றி வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். என் பொண்ணுக்கு சொரக்கா அம்மா போட்டிருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஆனால் நான் ஹாஸ்பிட்டல்லலாம் போய் காட்டினேன். எல்லாமே ரிப்போர்ட்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஸ்கேன் எடுக்க போகும்போதே ஒருத்தவங்க சொன்னாங்க, இது அம்மா மாதிரி இருக்குமா, நீங்கள் வெளியில் விசாரித்து பாருங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் நம்பவே இல்லை. நம்பாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, நம்ம அது மாதிரி ப்ராப்பராக செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். அன்பில் அம்மாவுக்கு டெய்லி தண்ணிலாம் ஊற்றிட்டு பாப்பாவை பத்திரமா வச்சுருந்தேன். ஒரு 9 நாளில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்றிட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். ஏதாவது இருக்கா என்னன்னு செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நான் போய் அங்கே டெஸ்ட்டுக்கு தாங்க கொடுத்தேன். திரும்ப உடனே பார்த்திங்கன்னா அந்த அம்மாவே வந்துட்டாங்க. திரும்ப அம்மை போட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சுத்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். நான் அவங்கள நம்பலைன்றதுனால அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்கன்னு நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே நீங்கள் தாம்மா, உங்கள் பிள்ளை நீங்கள் தாம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்டே விட்டுட்டேன். அவங்க இறங்குற வரைக்குமே கோயிலில் தான் நைட்டு போய் படுத்துக்கிட்டோம். அவங்க எல்லையிலே வச்சுருந்தேன் பாப்பாவை. பயங்கர சக்திங்க. ஃபுல்லாகவே இறக்கி கொடுத்துட்டாங்க. அவளும் நல்லாயிட்டா. இது மாதிரி அவங்க சக்தியை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல் அவங்க. தீபிகா எனக்கு திரும்ப கிடச்சான்னா அதுக்கு ஒரே காரணம் அன்பில் அம்மா மட்டும்தான். அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக டெய்லி அவங்க எல்லையை போய் மிதிக்காமல் நான் வரவே மாட்டேன். இன்னைய வரைக்கும் எங்கள் குடும்பத்தை அவங்க தான் காப்பாற்றுறாங்கன்னு நான் நம்பிகிட்ருக்கேன். அன்பில் அம்மாவுக்கு அபிஷேகம், தீபாராதனைலாம் ஆயிடுச்சு. பிரசாதம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், கொண்டக்கடலை செஞ்சேன். அதை வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். உங்கள் ஃபேமிலிலையும் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அன்பில் அம்மாட்ட வேண்டிக்கோங்க. கல்யாணம் ஆகணும், குழந்தைக்கு உடம்பு சரியாக போகணும், என்ன வந்தாலும் அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. நடந்த உடனே கமெண்டில் சொல்லுங்கள்.